Hello, good afternoon, friends. This is Dr. Jayashree, professor in a medical college. I like to share today with you about the complexes, complexities, and whatever we think it should not happen. But to some extent, we can control, but we cannot control everything. காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பர்சனாலிட்டியில் சேஞ்சஸ். ஓகே, உங்கள் பர்சனாலிட்டி நீங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பிறந்த விதம் ஒரு மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கொஞ்சி கொஞ்சி வளர்த்துருப்பாங்க. உங்கள நல்ல வழியில போக சொல்றது தான் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு திட்டுறதா தெரியும். ரொம்ப டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணீங்கன்னா, "அண்ணா உள்ள போய் உன் வேலை கவனி." பிகாஸ் ப்ரியாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. யுவர் ப்ரியாரிட்டி இஸ் யுவர்செல்ஃப். யூ ஹேவ் டு ரீட் ஃபார் யுவர்செல்ஃப். யூ ஹேவ் டு ப்ளே கேம்ஸ். இப்போ பாருங்க, இந்தியன்ஸ் தான் எல்லாத்துலயும் கொடி கட்டி பறக்குறாங்க. செஸ்ல பார்த்தீங்கன்னா, யாரு? நம்ம இந்தியன்ஸ் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இல்லையா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் எதிர்க்க டாப் மோஸ்ட் லெவலில் இருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மா அவங்களோட டெடிகேஷனில் அவங்க 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, பிரக்னானந்தாவும் விஷாலியும் அவங்க கொடுத்த ட்ரைனிங்கில் அவங்க பேச்சு கேட்டு எங்கே போனாலும் அவங்க அம்மா கூட போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ரசம் பண்ணி கொடுப்பாங்களாம். அவுட் சைட் ஃபுட் நோனோ. ஓகே, பிகாஸ் அவர் இந்தியன் ஃபுட் இஸ் ஃபார் 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 பெட்டர் தென் அதர் கண்ட்ரி ஃபுட்ஸ். ஏன்னா நம்ம வயிறுக்கு கட்டுக்கு அது பழகி போச்சு. மற்றவங்களுக்கா சின்ன பேருந்து கட் இம்யூனிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம சாப்பிட்றது நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். நம்ம திடீர்னு போய் பன்னு பிரெட்டு சாப்பிட்றது, அங்கே போய் அவங்க ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்டா ஒத்துக்காது. ஓகே, அதனால் நான் அவங்களோட சேர்த்து சாப்பிடலன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா மற்றவங்க வாட் யூ ஆர் ஈட்டிங் இந்தியன் ஃபுட் அப்படின்னும் போது, நோ நோ, திஸ் இஸ் மை ஸ்டைல், டோன்ட் டெல் தெம். பட் உன் மனசில் இது என் ஸ்டைல், இது என் பாரம்பரியம், எங்கள் அம்மா அப்பா எனக்கு வளர்த்த ஸ்டைல், வளர்த்த விதம், இதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் நல்லது. திடீர்னு நான் என்னுடைய உணவை மாற்ற மாட்டேன், என் ஸ்டைலை மாற்ற மாட்டேன். நான் நானாக இருக்கிறேன். பி ரோமன் இன் ரோம்னு சொல்லுவாங்க. அவங்க கல்ச்சர்லாம் கற்றுக்கோங்க, நல்லது தான். உங்களுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட், உங்கள் ஃப்யூச்சருக்கு அதனால் ஒரு பெனிஃபிட். இல்லாட்டி அவங்களோட கலக்க முடியவில்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவங்களோட கலந்துக்கோங்க. நல்லதில், கெட்டதில் இல்லை. நிறைய பேர் உங்களை வந்து கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால், வெரைட்டிஸ் ஆஃப் கெட்டதுஸ் ஆர் தேர் இந்த வேர்ல்டு இல்லையா? அதுக்கெல்லாம் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க அவங்க கெட்டு போக மாட்டாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க நல்ல வழியில் தான் போவாங்க. நம்மளை அதில் தள்ளிட்டு தே வில் சேவ் தெம் செல்ஃப். சேவிங் த ஸ்கின் என்னுவாங்க. அவங்கள அவங்க பாதுகாத்துக்குவாங்க. உங்கள் ரோல் என்ன? உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். யாராவது ஆல்கஹால், சிகரெட், வாடா ஸ்மோக் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டைல் இல்லைன்னா, அப்படியாப்பட்ட ஸ்டைல் எனக்கு தேவையில்லை. நான் கட்டுப்பாடோடு வாழ்கிறவன். எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. நான் பிடிக்கலன்னா வராது. ஆனால் எனக்கு கில்ட் ஃபீலிங் வரும். ஒரு வாட்டி நான் பிடிச்சிட்டேன்னா அதுக்கு பிறகு எனக்கு அதுவே ஹேபிச்சுவேஷன் ஆகிடும். அதுலேருந்து நான் வெளியே வர முடியாது. என் கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும், என் ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். இது ஃபஸ்ட் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளே பேசி உங்கள் டைரியில் எழுதிக்கோங்க. டுடே இஸ் a குட் ஸ்டார்ட். ஐ எம் டூயிங் குட் ஒன்லி ஃபார் மை செல்ஃப். வாட் எவர் மை ஹார்ட் சேஸ் ஐ வில் ஃபாலோ. isn't it? தட் இஸ் குட், isn't it? ஓகே, ஃபுட் கல்ச்சர் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஹேபிட் சொன்னேன். அதாவது பேட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே அவாய்ட். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தர் பேட் ஃப்ரெண்ட் உங்களால் நம்மளுக்கு தொல்லை வரும் நினச்சா, ஃபஸ்ட் டயக்னோசிஸ் ஆஃப் த பேட் ஃப்ரெண்ட் இஸ் டிஃபிகல்ட். வள்ளுவர் சொல்லியிருக்கார், யார் கெட்டவரோ அவர் கண்டுபிடிச்சி காசு கொடுத்தா துரத்தி விட்டுரு, திருப்பி சேர்க்காத. முள்ளு செடின்னா சின்னப்பவே அதை வெட்டி போட்டுடணும். வளர வளர அது உன் கை காலை வெட்டிடும், நீ ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அது திருக்குறள் சொன்னது, நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு எவ்வளோ நாள் நம்ம உயிர் வாழ்கிறோமோ அத்தனை நாள் நம்மளுக்கு அந்த போதனைகள், அந்த வாட் யூ கால் டீச்சிங்ஸ், அவங்க ப்ரீச்சிங்ஸ், இதெல்லாம் தான் நம்ம கூட வரும். இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறோம், நம்ம நம்ம சர்ஜன் சின்ன ஸ்டைல் ஆஃப் சூச்சரிங் சொல்லி கொடுத்தது தான் நம்ம இப்போ கூட கடைப்பட்டுறோம். எப்படி ஒரு பைட் எடுக்கிறது, அதை எவ்வளோ ஹாப்பியாக பண்ணணும், எப்படி ஒரு பல்ஸ் பார்க்குறது, எப்படி ஒரு பிபி பார்க்குறது, ஒரு பேஷண்ட் எப்படி தொடுறது, அது ஃபிசியாலஜியில் சொல்லி கொடுப்பாங்க, ரிஃப்ளெக்ஸஸ்லாம், ஹவு டு டச் ஏ பேஷண்ட். அப்போல்லாம் நம்ம பயப்படுவோம் ஒரு மென்னை தொடுறதுக்கு. ஒரு மென்னை உட்காரிச்சு ரிஃப்ளெக்ஸஸ் டீச் பண்ணுவாங்க. அனாட்டமியில், சர்ஃபேஸ் அனாட்டமியில் சாக் கொடுத்து லிவர் எங்கே இருக்குது, ஓகே, கிளாவிக்கல் எங்கே இருக்குது எல்லாம் வரைய சொல்லுவாங்க. ஹார்ட் எங்கே இருக்குது,
ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு கல்வி. ஏன்னா விரும்பி, ரசிச்சு, அந்த படிப்பை நேசிச்சு ஒரு ஒரு நாளும் காலேஜுக்கு போய் கத்துக்கிட்டோம். அப்ப நம்ம செயல்படுத்தும்போது நம்மளுக்கு கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பில்ட் யுவர் செல்ஃப். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கும் தலை குனியாதீங்க. உங்களுக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வரவே வராது. நான் என் வழி, என் வழி தனி வழி. நம்ம தலைவர் சொல்லியிருக்கார்ல ரஜினிகாந்த். அது மாரி உங்க வழி தனி வழி. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கு. அதனால நீங்க நினைக்கிற வழியில போங்க. பாய்.